வானதி கிட்ட நம்ம பாண்டியன் கடல் லீஸ் விஷயத்தை டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அப்படியே பாண்டி, இதுக்கு தான் எனக்கு கால் பண்ணி உடனே வர சொன்னியா அப்படின்னு வெடுக்குன்னு முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க நம்ம வானதி. பாண்டிக்கும் கண்ணனுக்கும் வானதி சொன்னது என்னவோ போல இருக்குது. பாண்டி, இந்த கடை மெக்கானிக் ஷாப் இதையெல்லாம் விட்டுட்டு ஜம்முன்னு ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போ, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த அழுக்கு பனியனை போட்டுட்டு அலையிறத விட்டுட்டு நீட்டாக வேலைக்கு போ அப்படின்னு வானதி சொல்லிவிட்டு பேக்கில் இருந்து ஒரு முறுக்கு பாக்கெட்டை எடுத்து நொறுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கண்ணை, நாங்கள் 2 பேரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 10 வருஷம் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் எங்கள் 2 பேர்த்தையும் எல்லா கம்பெனிக்காரங்களும் எங்கிட்ட வேலைக்கு வான்னு வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறாங்க பாரு. ஏன் வானதி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்கிறாரு. ராகவ் நிலா கிட்ட அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க டீட்டெயில் கேட்குறாரு. நிலா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நிலாவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு இன்டீரியர் பெயிண்ட் டிசைனிங் பண்ணித்தர சொல்கிறாங்க. நிலா முதல்ல மறுத்துட்டு பிறகு பாண்டியோட லீஸ் பற்றி யோசித்து அந்த ப்ராஜெக்டை ஒத்துக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணினா உடனே 50,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா சொல்கிறாங்க. நிலாவும் ஓகே சொல்கிறாங்க. பல்லவனோட அம்மா கோமல் மேலே நம்ம சோழன் வண்டியை லைட்டாக இடிச்சிடுறாங்க. பல்லவன் அவசரமாக வண்டியை விட்டு இறங்கி அவங்கக்கிட்ட சாரி சொல்லிவிட்டு சிதறின பொருளை எல்லாம் எடுத்து தராங்க. ஆனால் சோழனுக்கு அவங்க தான் பல்லவனோட அம்மா அப்படிங்கிறது புத்தியில் உரைக்க மாட்டேங்குது. முதல்ல கோமல் பையை வாங்கிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் சோழனுக்கு அவங்க பல்லவனோட அம்மா அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வருது. கோமல் வீட்டுக்கு போக அவங்களோட வீட்டு பொருள் எல்லாம் வெளியே கிடக்குது. என்னாச்சுன்னு கோமல் அவங்க வீட்டுக்காரரை கேட்க, அந்த வட்டிக்காரன் வந்து இப்படி பண்ணிட்டாமா, நாம் உடனே இந்த வீட்டை காலி பண்ணிடலாம், என் ஃப்ரெண்டோட கடையில் போய் நான் தங்கிக்கிறேன், நீ உன்னோட ஹவுஸ் ஓனர் வீட்டில் இல்லைன்னா கோயில் குளத்தை அப்படின்னு எங்காவது தங்கிக்கோ அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவுக்கு வந்ததே கோபம். அவரை கண்டபடி திட்டிட்டு சண்டை போடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.